معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه أجمعين. يا أيها الناس أوصيكم ونفسي بتقوى الله عز وجل. وقال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அம்மா பாத், உலகை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமது கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லோர்கள் மீதும் என்றென்றும் இறைவனின் கருணை நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் இந்த பூமியை படைத்தான், இந்த பூமியில் மனிதர்களை படைத்தான், மனிதன் வாழ்வதற்கு வாழ்வாதாரங்களை அளித்தான், மேலும் காலத்தை படைத்தான். அந்த காலத்திலே நாம் இப்போ சுழன்று கொண்டிருக்கின்றோம். இறைவன் குகை தோழர்களை குறித்து குர்ஆனில் கூறுகின்றான்: அவர்கள் தங்களுடைய குகையில் 300 ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள், சிலர் காலத்தை கணிப்பதில் 9 ஆண்டுகளை அதிகமாக்கினார்கள் என்று இறைவன் கூறுகின்றான். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் இந்த வசனத்தில் 300 ஆண்டுகள் மற்றும் 309 ஆண்டுகள் என்று வருடத்தை கணக்கெடுத்து சந்திர ஆண்டுகாகவும் சூரியன் ஆண்டுகாகவும் கணக்கெடுத்து கூறியிருக்கின்றான். மேலும் இறைவன் மாதத்தை குறித்து குறிப்பிடுகையில் இன்ன இத்தத ஷுஹூர இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்து ஹுரும் என்று கூறுகின்றான். உண்மையாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். வானங்களையும் பூமியையும் அவன் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வின் பதிவேட்டில் இவ்வாறே உள்ளது. அவற்றில் 4 மாதங்கள் என்பது சங்கைக்குரியனவாகும் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். அன்பிற்கினியவர்களே, இறைவன் இந்த இடத்தில் 4 மாதங்களை சங்கைக்குரிய மாதம் என்று கூறுகின்றான். அந்த மாதம் என்பது முஹர்ரம், ரஜப், துல்கஅதா, துல்ஹஜ் ஆகிய 4 மாதங்கள் என்பது சங்கைக்குரிய மாதமாக இருக்கின்றன. அதில் ஒன்றாகிய முஹர்ரம் மாதத்தில் தான் நாம் இப்போது அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு முன்னர் இருந்த காலத்திலும் காலம் என்பது ஒரு வருடம் கணக்கிடப்பட்டதாக இல்லை. அதே போன்றுதான் அந்த வருடங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த வருடம் என்பது கணிக்கப்பட்டு வந்தது. ஆமுல் பத்ர், ஆமுல் ஃபீல் என்று அந்த வருடத்தில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வை அடிப்படையாக வைத்து அந்த வருடம் என்பது கணக்கிடப்பட்டது. அதே போன்றுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் அதே போன்றுதான் இருந்தது. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் தான் ஒரு விஷயத்தை தலைமையாக வைத்து நாம் வருடம் என்பது கணக்கிடப்பட வேண்டும் என்ற ஆலோசனை கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை வைத்து ஆரம்பிக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை வைத்து ஆரம்பிக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை வைத்து ஆரம்பிக்கலாம் என்று பல கருத்துக்கள் கூறப்பட்டது. இறுதியாக இந்த ஹிஜ்ரத்தை வைத்து வருட கணக்கு என்பது துவங்கப்பட்டது. ஏன் இந்த ஹிஜ்ரத்தை வைத்து வருட கணக்கு என்பது துவங்கப்பட்டது? இந்த ஹிஜ்ரத் என்பது இறைவனுடைய மார்க்கத்திற்காக, சான்று பகரின் நோக்கத்திற்காக அவர்களுடைய தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த ஹிஜ்ரத் என்பது இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய இந்த செயல் என்பது இறைவனுக்கானது. இறைவன் நம்மை கைவிட மாட்டான் என்று அவர்கள் எண்ணத்தை பொறுத்திருக்கின்றது. இறைவன் திருமலை கூறுகின்றான்: வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பஅதி மா ஸுலிமு
லனுபவி அன்னகும் ஃபித்துன்யா ஹசனா வலி அத்ருல் ஆஹிரத்தி அக்பர். எவர்கள் கொடுமைக்கு ஆளான பிறகு அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களுக்கு நாம் இவ்வுலகத்திலேயே நல்ல வசிப்பிடத்தை வழங்குவோம், மேலும் மறுமையின் கூலியோ அதைவிட மிகவும் மகத்தானது என்று இறைவன் கூறுகின்றான். இறைவனுக்காக நாம் ஒன்றை அர்ப்பணித்தால் நாம் அர்ப்பணித்ததை விடவும் மிக சிறந்த ஒரு கூலியை இறைவன் நமக்காக வைத்திருக்கிறான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் இதன் பிறகு இந்த ஹிஜ்ரத் என்பது எவ்வாறு அகதிகளை அரவணைப்பது என்பதை வெளிப்படுத்துகின்றது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து செல்கின்றார்கள். அங்கு மதீனத்து வாசிகள் மக்காவாசிகள் யார் என்றும் தெரியாது, முன்பின் அறிய மாட்டார்கள். ஆனால் உடன் பிறந்த சகோதரர்கள் போன்றவர்கள் வாழ்ந்தார்கள். இப்போ நாம் பாலஸ்தீன மக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சொந்த நாட்டில் அகதிகளாக இருக்கின்றார்கள். அருகில் இருக்க நாடுகள் அவர்கள் அரவணைப்பதில்லை. ஆனால் 1400 வருடத்துக்கு முன்னரே இந்த உலகத்திற்கு எவ்வாறு அகதிகளை அரவணைப்பது என்பது இஸ்லாம் எடுத்து காட்டியிருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, இந்த ஹிஜ்ரத்தை குறித்து ஒரு நபி தோழர் ஜும்மா உரையில் கூபாவில் கூறுகின்றார், நான் யார் என்று தெரியுமா? ஆரம்பத்தில் இஸ்லாம் 7 நபர்களாக இருந்தபோது நான் 7ஆம் நபனாவேன். நாங்கள் ஊரிலக்கு செய்யப்பட்டோம். உண்ண உணவும் இல்லை, இலைகளையும் தலைகளையும் உண்டவாறு நாங்கள் இருந்தோம். ஒரு போர்வை இருந்தது, நானும் கை வைத்தேன், மற்றொரு தோழரும் கை வைத்தார்கள். அதை நாங்கள் 2ஆக கிழித்து எங்களுடைய கீழாடையாக நாங்கள் அணிந்து கொண்டோம் என்று கூறுகின்றார்கள். அவர் கூறுகிறார், மேலும் இப்பொழுது நாங்கள் யார் யார் ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றார்கள். எங்களுடைய ஆடைகள் என்பது உயர்ந்த ஆடைகளாக இருக்கின்றது. ஹிஜ்ரத்திற்கு பிறகு அவருடைய இறைவன் வழங்கியது வளங்களை குறித்து குறிப்பிடுகின்றார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொள்ளலாம். மக்காவில் மிக பெரும் செல்வந்தராக இருந்தால் அவர்களுடைய உறவுகள் அனைத்தும் குஃப்ரில் இருக்கிறார்கள். நீ செல்லக்கூடிய இடத்திற்கெல்லாம் எங்களால் வர முடியாது என்று உறவுகள் மறுத்துவிட்டன. தான் சேர்த்து வைத்த செல்வங்கள் உறவுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு நடந்தே செல்கின்றார். மிகப்பெரிய வணிகராக இருந்தவர். அங்கு செல்கின்றார். சஅத் இப்னு ரபியாவுடன் சகோதர ஒப்பந்தம் ஏற்படுத்தி வைக்கப்படுகிறது. இங்கு சஅத் இப்னு ரபியாவுடைய வார்த்தைகள் கவனிக்கத்தக்கதாக இருக்கின்றது. எனக்கு இவ்வளவு செல்வங்கள் இருக்கின்றது, இதில் நான் உங்கள் பாதியை தருகின்றேன். நீங்கள் தனிமையில் இருக்கின்றீர்கள். எனக்கு 2 மனைவிகள் உண்டு. நீங்கள் விரும்பியவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நான் தலாக் விட்டு விடுகிறேன். இத்தா காலம் முடிந்தவுடன் நீங்கள் திருமணம் செய்து கொள்கள் என்று சஅத் இப்னு ரபியா கூறுகின்றார். அன்பிற்கினியவர்களே, இதற்கு அப்துல் ரஹ்மான் அவ்ஃப் கூறுகின்றார், எனக்கு இறைவன் வியாபாரம் செய்யக்கூடிய ஆற்றலை வழங்கியிருக்கின்றான். நீங்கள் சந்தேக காமியுங்கள், நான் அங்கு சென்று வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்வேன் என்று கூறுகின்றார்கள். 3 வருடங்களில் மதீனாவின் சிறந்த வியாபாரியாக மாறுகின்றார். அனைத்து சொத்துகளையும் இறைவனுக்காக விட்டு வந்தவர் 3 வருடங்களில் மதீனாவில் மிகப்பெரிய செல்வந்தராக மாறுகின்றார். அன்பிற்கினியவர்களே, இறைவனுக்காக நாம் ஒன்றை அர்ப்பணித்தால் நாம் அர்ப்பணித்ததை விடவும் மிக சிறந்த கூலி இறைவன் தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட தியாகங்களை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த வருடங்களை துவங்க வேண்டும். அந்த வருடங்களை இந்த தியாகத்தின் மூலம் நாம் கழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து இந்த வருட கணக்கு என்பது துவங்கப்பட்டிருக்கின்றது. அதில் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தில் தான் நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்தை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இது அல்லாஹ்வுடைய மாதமாகும். மற்ற மாதங்களை எடுத்துக்கொள்ளலாம். சஃபர் பயணம் என்றும், ரபியுல் அவ்வல் வசந்தத்தின் ஆரம்பம் மட்டும்தான் பேர் இருக்கின்றது. ஆனால் இந்த முஹர்ரமிற்கு பேரே புனித மாதமாக இருக்கின்றது. மேலும் அஃப்ரோசியாம் பகதூர் ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பாக இந்த முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பாக இருக்கின்றது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கூறுகின்றார்கள், எவ்வாறு இந்த மாதத்தில் நன்மை செய்தால் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படுமோ அதே போன்று தீமை செய்தாலும் அதிகமாக கணக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த மாதம் எவ்வளவு கண்ணியம் வாய்ந்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால், மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பொழுது அவரும் நோன்பு வைத்தார்கள். அங்கிருந்த குஃபார்களும் அந்த மாதத்தில் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். அங்கு யூதர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். என்னவென்று கேட்டார்கள். எங்களுடைய நபி மூசா அவர்கள் இன்று விடுவிக்கப்பட்ட நாள், எனவே நாங்கள் நோன்பு வைக்கின்றோம் என்று கூறினார்கள். பிறகு அதே போன்று அவர்களுக்கு மாற்றமாக செய்ய வேண்டும் என்று 2 நாட்கள் நோன்பு நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த மாதம் என்பது மிகவும் கண்ணியம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் தான் ஆஷூரா நோன்பும் வருகின்றது. இந்த ஆஷூரா நோன்பை பார்த்தோம் என்று சொன்னால் முன் செய்த ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதமாக இந்த ஆஷூரா நோன்பு இருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, இந்த மாதத்தில் மிகவும் அதிகமான நிகழ்வுகள் நடந்த மாதமாக இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் மன்னித்ததும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய கப்பல் ஜூதி மலையில் இறங்கியதும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜாலூத் மன்னரிடம்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டதும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் ஃபிரௌனிலிருந்து காப்பாற்றப்பட்டதும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் வெளியே வந்ததும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதும் இந்த மாதத்தில் தான் என்று கூறப்படுகின்றது. எனவே இப்படிப்பட்ட கண்ணியமான மாதத்தில் நாம் இருக்கின்றோம். எந்த விதத்தில் நாம் அதை பயன்படுத்தி கொண்டு நாம் நன்மைகளை அதிகம் பெறக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கண்ணியமான மாதத்தில் தான் அதிகமான அனாச்சாரங்களும் விதத்துகளும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. ஆம், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தியாகத்தை நாம் ஒருபோதும் குறை கூற முடியாது. ஆனால் இஸ்லாத்தை சரியான விளங்காத காரணத்தினால் அதிகமான இந்த இஸ்லாத்திற்கு புறமான செயல்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தியாகத்தை நிறைவு கூறுமாறு தங்களை அவர்கள் காயப்படுத்திக் கொள்கின்றார்கள். ஆனால் ஒரு முஃமின் இறந்து விட்டால் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிக்க கூடாது என்று இஸ்லாம் கூறுகின்றது. அன்பிற்கினியவர்களே, இப்படிப்பட்ட அந்த தியாகத்தை நினைவு கூறுமாறு அவர்கள் தவறான முறையில் செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை சரியான விளங்காததால் செய்யக்கூடிய செயல்கள் நாமல் தான் அவர்களுக்கு சரியான முறையில் விளக்கம் தர வேண்டும். இறைவன் கூறுகின்றான், தங்கள் கைகளால் நீங்கள் நாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று கூறக்கூடிய இறைவன் இதை எவ்வாறு அவன் விரும்புவான் என்பதை நாம் தான் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் இந்த வருடம் முஹரம் என்பது வந்திருக்கின்றது. வருடம் என்பது முஹரம் வரக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் நாமளோ இறைவன் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, காலம் சென்று கொண்டிருக்கிறது என்று நினைக்காதீர்கள். மரணம் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நினைவுங்கள். இப்போது நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் விழிப்பு தூக்கம் என்பதை விழிப்பு இல்லாமல் தொடரும். அதுவே நம் மரணமாக இருக்கும். மரணம் வருவதற்கு முன்னால் நம்முடைய பாவ மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள். இறைவன் குர்ஆனில் கூறுகின்றான், வலைஸ தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத்தி ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத கால இன்னி துபுது அல்ஆன். எவர்கள் தீய செயல்கள் புரிந்தவாறு இருந்து மரணம் நெருங்கும் போது நான் இப்போது மன்னிப்பு கோருகின்றேன் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்று கூறுகின்றான். மரணம் வருவதற்கு முன்னால் நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் இறைவன் மறுமையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் தயாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் கூறுவான், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டீர்களா? உங்கள் இளமையை நீங்கள் எவ்வாறு கழித்தீர்கள்? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு கழித்தீர்கள்? இறைவன் தந்த ஆரோக்கியத்தை நீங்கள் எவ்வாறு செலவழித்தீர்கள்? நீங்கள் அறிந்ததை செய்தீர்களா என்று இறைவன் கேள்வி கேட்பான். மரணம் வருவதற்கு முன்னால் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த ஹிஜ்ரத்தை வைத்து நாம் படிப்பினை பெற்று இந்த மாதத்தில் நாம் செயல்பட்டு அதில் மறுமையில் இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கூறக்கூடிய நன்மக்களாக ஆகி சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் தந்துள்வான் என்று கூறி என்னுடைய உரையில் முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாரக்கல்லாஹு லீ வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பிமா ஃபீஹி மினல் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம். அகூலு கௌலி ஹாஸா வஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம் லீ வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.